எசேக்கியேல் 47 பார்த்தோம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திலிருந்து தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கிழக்கு திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கடுக்கோல் அளவாய் இருந்தது. தண்ணீர் எப்படி இருந்ததுதான்? கடுக்கோல் அளவாய் இருந்ததுதான். அப்புறம் பாருங்க, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. கடுக்கால் அளவு, அதுக்கப்புறம் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. முதல்ல கடுக்கால், அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பளவாயிருந்தது. 5வது வசனம் பாருங்க, பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அல்லேலூயா. இந்த நீச்சாழ அளவுக்கு அனுபவத்துக்குள்ள போகும்போதுதான் 100% பரிசுத்த ஆவியாருடைய கண்ட்ரோலுக்குள்ள நீ வந்துடுற. கடுக்கால் அளவு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்குது மைண்டில். அந்த சுயத்தை வச்சே பிசாசு அநேக காரியம் தத்துருவான். சில பேர் கடுக்கால்லேருந்து முழங்கால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போவாங்க, ஆனாலும் தரையில் தான் ஒட்டிக்குது கால். அப்போது கொஞ்சம் சுயபலம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு இடுப்பளவாக இருக்கும், ஆனாலும் கால் என்ன பண்ணிக்குது? தரையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. 4வது ஒரு அனுபவம் இருக்குது, நீச்சாய அனுபவம். நீச்சல் என்னது? ஃபுல் கோல்டு கண்ட்ரோல் போயிடுச்சு, கால் மேலே தூக்கிச்சு, ஃபுல்லாக நேரம் அப்படியே ஆவியில். அல்லேலூயா. அந்த நீச்சலாய அனுபவத்துக்குள் போகும்போது தான் மிராக்கிள் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. நீச்சல் ஆயத்துக்குள்ள போயிட்டாக்கா முயற்சி கிடையாது, தேவனுடைய முயற்சி வாழ்க்கையில் நடக்கும். அப்படியே தண்ணி போகிற திசையிலெல்லாம் அப்படியே போக வேண்டியதுதான். ஏன்னா கால் தரையில் நிற்கலை. அதனால் இந்த நீச்சலாய அனுபவத்துக்குள்ளே தான் நீ போகணும். 4வது கட்டம். அப்போது கணுக்கால், அப்புறம் முழங்கால், அப்புறம் இடுப்பளவு, அதெல்லாம் அப்புறம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் சுய திட்டங்கள் இருக்கும். என்ன இருந்தாலும் சுய திட்டத்தில் அங்கே பிசாசு தான் கிரியை செய்வான். நீச்சல் ஆயத்துக்கு போயிட்டுனா டோட்டலாக 100க்கு 100 கிறிஸ்து. இயேசு நீச்சல் ஆயத்துக்குள்ளே இருந்தார். இயேசு கல்வாரி சிலுவையில் போயிட்டாரு. பாவம், சாபம், மரணம், தரித்திரம் அவருக்கு சுயமாக எந்த திட்டம் கிடையாது. நீச்சலாய அனுபவம்னா அவருக்கு சுயமாக ஏதாவது ஒரு மாம்ச சிந்தையை காட்டியிருப்பார். டோட்டலாக நீச்சலாயம். பிதாவே இவர்களுக்கு ஆதாம்லேருந்து ஒரு நாளுக்கும் பயக்கூடாம மன்னிப்பு, இரக்கம், தயவு, நீதி எல்லாம் நீச்சலாயம் தான். பிதாவே இவனுக்கு ஆவியை வைத்து ஜீவ சர்ற ஜீவ ரத்தம். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் கொடுக்குறப்பார். அதுதான் நீச்சலாயம். எங்காவது 2 பேர், எங்காவது 4 பேர், எங்காவது 3 பேர், வேற ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டா கூட தரை காலில் ஓடிக்குது, தரையில் நதியில். அதனால் அந்த ஒரு ஆள் மூலமாக பிரச்சனை வரும். இயேசு நீச்சல் ஆயத்துக்குள்ளே தான் போனார். நீச்சல் ஆயினா டோட்டலாக ஃபுல் கண்ட்ரோல். தேவன் கண்டிப்பாக உன்னை சக்ஸஸ் மேலே தான் வைப்பார். கையை தட்டல இல்லையா? ஆவா. இந்த நிறைய பேர் ஏன் அதிகமாக அற்புதம் உடனே நடக்கலாம். எங்கேயாவது ஒரு குறை, எங்கேயாவது ஒரு வெறுப்பு, எங்கேயாவது ஒரு கசப்பு, ஒரு சுய திட்டத்தை மனதில் வச்சுட்டு இருப்பாங்க. நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, பிதாவானவர் காண்கிறதோ அதையே எண்ணி வேறொன்றி நான் தாமாக செய்ய மாட்டேன்னாரு. ஏசு எப்பவுமே நீச்சல் ஆயத்துக்குள்ள இருந்தார். டோட்டலாக பரிசுத்தாவி கண்ட்ரோலில் தான் இருந்தார், பிதாவின் கண்ட்ரோலில் தான் இருந்தார். அப்போ பிதாவின் கண்ட்ரோலில் நீ இருக்கும்போது எவனுமே வெறுக்க முடியாது, எவனுமே பகைக்க முடியாது, எவனுமே சபிக்க முடியாது. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அது ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை தான் கொடுப்பேன். யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் ஃபுல் கண்ட்ரோல். பசுத்தாவியாருடைய கண்ட்ரோல். பிதா குமார் பசுத்தாகி ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு
நீச்சாய அனுபவத்துக்கு போயிட்டுனா அனுதினமும் உனக்கு மெராக்கள் தான், பசுத்தாய் தேவதூதன் தான். இல்லைங்க கொஞ்சம் கால் கொஞ்சம் கடுக்கால் அளவு அந்த நதியில் கடுக்கால் அளவு, அப்புறம் சில பேர் அதை விட கொஞ்சம் முடங்கால் அளவுக்கு வருவாங்க. ஆனாலும் தரையில் தான் ஒட்டிட்டு இருக்கோம், சுய திட்டம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் இடுப்பளவு கொஞ்சம் போவோம் டீப்பாக. ஆனாலும் அவங்களுக்கும் சில திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இது இப்படி அப்படி நம்ம திட்டம் நம்ம சுய நன்மை தேவை காரியங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டாக்கா அது 100 வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாது. ஒருத்தன் இன்னும் ஆழத்தில் போய் டோட்டலாக அப்படியே நீச்சாயத்துக்கு போயிடறான். கால் மேல் தூக்கிச்சு, ஃபுல் கண்ட்ரோல் தேவன் தான். கையை தட்டுங்க. அப்படிப்பட்டது தான் எஸ்ஆர் ராஜாத்தி. அல்லேலூயா. அப்படிப்பட்டது தான் கோலியாத்து. அப்படிப்பட்டது தான் தாவீது. கோலியாத் அடிக்கிறான் பாரு, நீச்சலால் அளவு. கோலியாத்து வந்து அப்படியே நீச்சல் கணுக்கால் அளவு, இடுப்பளவு, முழங்கால் அளவு வச்சுனாக்கா ஐயோ கோலியாத்து பயப்படுறான் பாரு. கொஞ்சம் சுய திட்டக்குது, ஆனால் கோலியாத்து பார்த்தா பயமாக்குது. ஆனால் தாவீது நீச்சல் ஆயத்துக்குள்ளே போயிட்டான், நீச்சலாய அனுபவத்தில் இருக்கிறான், ஃபுல் கண்ட்ரோல் தேவன். அதனால் கோலியாத்து வந்தால் பயப்படல. நீயோ நீ நிந்திக்க கர்த்தருடைய நாமத்தையே குத்தான் பாருங்க, குத்தானா இல்லையா? அதே மாதிரி எஸ்ஆர் ராஜாத்தி ஆமானு யூதகுலத்தையே சங்காரம் பண்ணணும்னா மாம்சிகமாக ஒரு திட்டத்தையும் போடல. அவங்க 2 பேரும் கூப்பிட்டு வச்சு விருந்திலே திராட்சரசம் பரிமாறினாள். சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி விருந்தை ஆயத்தப்பட்டினால் போடப்பட்டது. அதான் நீச்சலாயம் காரியம் மாறுதலாயப்படுது. பட்டுன்னு அவ்வளோ பெரிய சந்தி திட்டத்தை காரியம் மாறுதல் யூத குலத்தையே காப்பாற்றிட்டான். எல்லாம் நீச்சலாய அனுபவத்தில் மாபெரும் சாதனை சாதிச்சுக்கிறாங்க. அதனால் நீ கடுக்கால அளவில் இருக்கலாம், அப்புறம் முழங்கால அளவுக்கும் போகலாம், இடுப்பளவும் போகலாம், நீச்சலாயத்துக்கும் போகலாம். இந்த நீச்சலாயத்துக்கு போனீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் தேவன், ஃபுல் கண்ட்ரோல் தேவன் ஆகும்போது நீ உலகத்தை எவனையும் பகைக்க முடியாது. இவ்வளவாய் உலக தேவன் இவ்வளவாய் உலகத்தில் ஏசு கணுக்கால் முழங்கால் இடுப்பளவுகள் எல்லாம் இல்லை. ஏசு நீச்சலாய் அனுபவத்திலே இருந்தார். பிதா காண்கிற எதுவோ எடுங்க. இது வந்து அப்படியே வச்சுட்டு யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். போதும். அப்போ நீச்சலாய அனுபவத்துக்குள்ள தான் பிதாவாகிய தேவன் இயேசு நடத்தினார். அப்போ இயேசு சொன்னாரு யோவான் 5ஆம் அதிகாரம் 19 அப்போது இயேசு அவர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய, பிதாவானவர் கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு நல்லா இருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் நீச்சலாய அனுபவம். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றே தாமாக செய்ய மாட்டார். பிதாவாகிய தேவன் கடுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவில் இல்லை, அவர் நீச்சலாயத்தில் தான் இருந்தார். ஆனால் தான் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் இயேசுவை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அனுபவம். அதான் நீச்சலாய அனுபவம். 3 நாளில் பிதாவாய் பாவத்தை மன பாத உலகத்தையே விசாரிக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவர் கெட்டு போக நித்திய ஜீவன் இயேசுவை தந்தருளி. இயேசு குத்தாரா இல்லையா பிதாவாய் கல்வார் சிலுவையில்? இவ்வளவோ அன்பு கூந்தா அந்த இயேசு ஒரு ஜீவ விச்சத்துக்கணி. அப்போ யோவான் 5:26 ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் ஜீவனுடைய ஜீவ விச்ச தேவனி பரலோக ராஜ்யமாகிறாரு. குமாரனும் ஜீவ விச்சத்துக்கணி நீச்சலாய் ஆவியானவர் ஜீவனுடையவர். அப்போ ஜலம் பரிசுத்தாவி நதி ஆவியானவர் ஜீவனாகிறாரு. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வந்தீங்கன்னா நீ நீச்சலாயத்துல பட்டு 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 அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர வெற்றி மேலே வெற்றி இல்லை. நான் கொஞ்சம் சுய திட்டங்கிறது கொஞ்சம் காலு கடுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பு அளவுன்னா அது ரொம்ப லேட் ஆகும், அது ரொம்ப கஷ்டம். நம்ம சுய திட்டம்லாம் கலந்து போச்சு. அதனால் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவாகிய தேவன் எவைகளை செய்வார்? கணுக்கால் அளவு இடுப்பளவு முழங்கால் அளவெல்லாம் இருக்க மாட்டார். முழு நீச்சலாயத்தில் தான் இருப்பார் பிதாவாகிய தேவன். அதை ஜீவரத்தத்தை தேவனுக்கு கொடுப்பார். ஆதாம் முழு உலகத்து கொடுப்பார். அசுத்தாய் ஓடி பசுத்தாய் இறங்கிடும். அதே மாதிரி இயேசு வந்தாராம். இயேசு 12 சீசர்களையும் அவரை மாதிரியே மாற்ற பிரயாசப்படுறாரு. கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பெல்லாம் தரையில் ஊடி இருக்காதுப்பா. கால் ஒரு சுய உடுக்குன்னு ஒரு திட்டத்தை சுய திட்டத்தை போடாத.
யாரையாவது பகைச்சிடுவேன், சமைச்சிடுவேன், நிறுத்திடுவேன், எங்கே பார்த்தா கோபம் வெறுப்பு கஷ்டமா இருப்பேன். அங்கே பிசாசு வந்து எல்லாத்தையும் தத்துடுவான். நீச்சல் ஆயத்துக்கு போயிட்டுனாக்கா உங்கள் சபிக்குள்ள ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய், சத்துருக்களை சிலை துன்பப்படுத்த ஜபம் பண்ணு. யார் சமைச்சாலும் யார் பகைச்சாலும் நீ பகைச்சேன்னு சமைச்சின்னு இருக்க மாட்டேன். நீ என்ன பண்ண ஆசுவதி இயேசு அவன்கிட்ட வாக்கு தத்து கொடுப்பேன். கோலியாத்து 40 நாளாக வந்து சமைச்சுக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. தாவீது நீயோடி கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குறான் பாரு. அதான் ஆசை, கர்த்தருடைய நாமத்தினாலே போகிறது. முத்துரு வந்து விட்டான் கோலியாத்து கல்லடிப்பட்டு. அப்போது கர்த்தருடைய ஆகாச ராமானோ யூதகுலத்தையே சங்காரமான சட்டம் போட்டு வராங்க. 2 பேருக்கும் விருதிலே திராட்சம் பரிமாறப்படுகையில் காரியம் மாதலாய் முடிந்தது. அவன் செய்த தூக்கு பார்த்து அவனே மறைஞ்சு போனான் ஆமானே. அப்போது நீச்சலாய அனுபவத்துக்கு போனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யணும். அதேமாதிரி காணாவூர் கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சம் குறைவுபட்டு போச்சு. அங்கே போய் சுயமாக ஏதாவது திட்டம் போட தண்ணி திராட்சமாக மாறியே இருக்காது. நீச்சலாய அனுபவத்துக்கு போனால் இயேசு ஜீவன் பரிபூர் தேவன் தனக்கு மாப்பிள்ளை பேர் சொல்லி மாப்பிள்ளை பொண்ணு மேல் தான் சாபம். இந்த கல்யாண வீட்டில் திராட்சம் குறைவுபட்டு போயிட்டா வாய்நாளெல்லாம் சவிப்பானா, குறைவு ஒரு சாபம். இந்த மாப்பிள்ளை பேர் சொல்லி இயேசு ஜீவன் பாரு தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம இப்படியே பற்று தண்ணி திராட்சமாக மாறி போச்சு. அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யி. அப்போ உங்கள் குடும்பத்தில் ஆதாம் வழியாக பாவ சாபம் மரணம் தரித்திருக்கிறது. நன்மத்தை மரியத்தக்க கனி புசிக்கின்ற தாகவே சாவாய். இயேசு ஜீவ சொன்ன ஜீவனத்தம் அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் வந்து முழு உலகம் எல்லாம் தாண்டும் போது அங்கே அசுத்தாவியெல்லாம் ஓடு. நீச்சலாய அனுபவத்துக்குள்ளே போகும்போது அசுத்தாவிகள் பாவங்கள் சாபம் மரணம் பசுத்தாவி தேவதூர்வட காரியம் மாற்றலாம் முடியும். அப்போது நீச்சலாய அனுபவத்துக்குள்ளே செல்றவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போது நீச்சலாய தேவனாய் கத்திருந்த முயற்சியோடு முயபலத்தோடு அன்பு கூறுவாயாக. அது கொப்பாயிருக்க 2ஆம் கட்டளை உன்னிடத்தில் அன்பு கூறுவ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ எசேக்கியேல் 47 3வது அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அது கணுக்கால் அளவாக இருந்தது. எசேக்கியேல் 47 4 பின்னும் அவர் 1000 முழம் அடைந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே அது முழங்கால் அளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அடைந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தன் இடுப்பளவாக இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அது கடக்கக்கூடாத நதியாக இருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாக இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் கடுக்கால் அளவு இடுப்பளவு முழங்கால் அளவு அந்த வாழ்க்கையை விட்டுரு. 100க்கு 100 நீச்சல் ஆயத்துக்குள்ள போ. 6வது அவர் என்னை நோக்கி மனுபுத்திர இதை கண்டையாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப கடந்து நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து போகில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகுமிடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமெல்லாம் எங்குமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டிருக்கும். இந்த நதி போகுமிடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு ஏசு எங்கே போனாலும் ஆரோக்கியம். ஏன்னா நீச்சல் ஆயத்துக்குள்ள போறாரு. ஆனால் எந்த பிசாசம் நீங்கும் போது, எந்த வியாதி நீங்கும் போது, எந்த சாப்பிடும் மருத்துவர் கூட உயிரோடு இருக்கிறாங்க. ஏசு உயிர்த்து ஜீவனமாக இருக்கிறாரு. அதுதான் நீச்சல் ஆயம். அவருக்குன்னு சுயமாக எந்த திட்டம் கிடையாது. நன்மத்தை திட்டமே இயேசு சுத்தமாக கிடையாது. இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பவுல் சொல்லலாம். இனி நானே இல்லைப்பா, பழைய மனுஷனே இல்லை. கணுக்கால் முழங்கால் இடுப்பே கிடையாது. நீச்சலாய் இனி நான் இயேசு தான் எனக்குள்ள. அந்த இயேசு தேவனீதி உயிர்த்தல் ஸ்ட்ரெயிட் பவுலாக மாறிட்டாரு. கொரிந்தியர், தெசலோனி, கலாத்தியர், ரோமாபுரி பட்டணம் உலகமுள்ள பவுல் உலகத்துக்கே ஒலியாக மாறிட்டான். ஸ்ட்ரெயிட் பவுலாக மாறினான். அவன் சொல்லலாம் பாவிகள் பிரதான பாவியாக இருந்த பவுல் நீச்சலாய அனுபவத்தில் போய் உலகத்துக்கே ஆசீர்வாதமாக தான். நீங்கள் கூட நீச்சலாயத்துக்குள்ளே போகலாம். கணுக்கால் அளவு இருக்கலாம், முழங்கால் அளவு இடுப்பளவு இருக்கலாம். சுய திட்டம் எந்த காடு நஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் இயேசுவை போல மாறுவோம். சோத்ரம். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். சோத்ரம். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு சுயமாய் எதையும் பேசக்கூடாது. சோத்ரம். சுய திட்டங்கள். இயேசு மத்திய மார்க் லூக்கா போது அவர் எங்கும் சுற்றி தந்தார். விசுவாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறார். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவை கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காது கொடு, சோதுமாக அவர் கொடு. பாவட்டும் மன ஓடி பசுத்தாய் ஓடிடும். ஆனால் அசுத்தாய் ஓடிடும். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். பவுல் இனி நான் இல்லை இயேசுவே எனக்கு. நானே இல்லை, அந்த பழைய மனுஷனே இல்லை. ஆமாம், 100க்கு 100 இயேசு. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. அதனால் ஜெபம் பண்ணோம். காலு கீழே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. சுயமாக எதுவும் ஒட்டிக்கக்கூடாது. சுய திட்டம்
இது அப்படி இது அப்படி அது இப்படி இது இல்லை அது சரியில்லை, கடுக்கால் அளவாக இருக்கும், எப்படி பகை கஷ்டமாக தான் இருப்பான். முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூட அன்பு கூற மாட்டான். நீச்சல் ஆயத்துக்குள்ள போயிட டோட்டல் கண்ட்ரோல் ஏதுட்டான். தேவன் என்ன சொன்னார் அதை தான் செய்வான். தேவன் ஜீவ சரஞ்சீவ ரத்தத்தை தேவனை கூட ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடு பற்று பசுத்தாய் தேவதூர் வந்து கல்லை பட்டி போட்டு வானத்து சாகு உலகத்தையே கொள்ளை கொள்வாய். இயேசு கல்வார் சிலுவையில் நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை, நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கிட்டாரு. நாம் அவருக்கும் தேவனுடைய நீதியாக முடிக்க பாவ மரியாதை நமக்காக பாவமாக்கினார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக என்ன பண்ணார்? நம்முடைய அக்கிரமில் ஏற்றிட்டாரு. இயேசு சிலுவையில் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு யாராவது ஒருத்தர் பகிச்சு சமைச்சு நிந்திச்சு இருப்பார். டோட்டலாக நீச்சல் ஆயத்துக்குள்ள போயிட்டார். நீச்சல் ஆயத்துக்கு கூட காரி துப்புறாங்க, செல்சல் முள்ளுபடி சுட்டுறாங்க, என்னமும் பண்ணு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கொல்கத்தா மலையிலிருந்து ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. கைவிட்ட பிதாமல் கோவில்லை, காட்டுக்கு தெய்வம் பகை கசமில்லை. இவ்வளவா அன்பு கடை ஜீவ ரத்தத்தை குத்தாருப்பார். நீச்சல் ஆயத்துக்குள்ள போனார். பற்று பசுத்தாய் வந்து தேவதூர் மருத்துவர் உயிர் வானத்தோடு சகல அதிகம் பெற்றது. உலகத்தையே கொலை கொண்ட கையை திட்டவர்கள் இல்லையா? அதனால நிறைய கிறிஸ்தவங்க நீச்சலாய் அனுபவத்துக்குள்ளே போல. ஆமாம், பேர் ஊழிக்கார விசுவாசி, எங்கே பார்த்தாலும் பார்க்க கசப்பு, அரசியல்வாதி மேல கசப்பு, நாடு தெரியல, ஊடு தெரியல, அரசியல்வாதி தெரியல, மாமியார் கிட்ட சண்டை, பக்கத்து சபை கிட்ட சண்டை, சுயநீதி அநீதி, இதெல்லாம் கடுக்கால் கொஞ்சம் தரையில் ஒட்டிகிட்டே இருக்குது. ஆற்றுல தரையிலுக்குது கொஞ்சம் கால், அப்புறம் கொஞ்சம் இடுப்பளவாக சில பேர் முழங்கால் அளவு. நீச்சல் ஆயுதத்தில் போனா நீ இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும். உன் தேவனாகி கத்திலிருந்து முயற்சி முடியாத அன்பு கூறு. இயேசுவின் அன்பு தேவன் தனக்கு உலகு, அதுக்கப்புறம் உன்னித்தில் அன்பு கூறு, உன்னித்தில் அன்பு கூறு. அதான் நீச்சல் ஆயணும். ஜெபம். பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசப்படி கீழே தண்ணீர் புறப்படுகின்ற கிழக்கு ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திலிருந்து தெற்கே பாய்கிறது. கர்த்தாவே 5வது வசனம். பின்னும் அவர் 1000 முறை வளர்ந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாயமும் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. ஆகவே இந்த நீச்சல் ஆயத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போன கர்த்தாவே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். ஆடுவரே சோத்திரம். கடுக்கால் அளவு, ஆடுவரே சோத்திரம், முழங்கால் அளவு, இடுப்பளவை கடந்து நீச்சல் ஆயத்துக்குள்ள போகும்போது உலகத்தில் ஒரு மனுஷன் மேலே பகை கசம் வைக்க முடியாது. ஒரு மனுஷன் மேலே பகை கசம் வச்சு அவர் பிசாசு உள்ள புகுந்து எல்லாத்தையும் கற்று விட்டுறான். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். அன்பு கடைவர் ஜீவ சரஞ்சீவர் இயேசு சாமணம் வாக்குத்தத்தை கொடுத்து தீர்த்துட்டார். கைவிட்ட பிதா காட்டுக்கு முழு உலகம் கொடுத்தாரு. 3 நாளில் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் பாதத்தை பசுத்தாய் வந்து தேவதூர்களாக வந்து வாழ்ந்து சகல இந்த சுவிசேஷத்தை, இந்த ஜோதிய ஜீவனை, இந்த நீச்சலாய் அனுபவத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி சொல்லியிருக்கா. இது எசேக்கியேல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்களே நீச்சல் ஆயுதங்களை போகிறோம். இயேசு சத்தத்தை சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும். மத்திய மாட்டு லூக்காவும் அவர் எங்கும் சுற்றி தெரிந்தார். இயேசு நீச்சலாய் அனுபவத்திலிருந்து எல்லா பிசாசின் வல்லமையில் அகப்படும். 38 பிப்ரவரி தேவர்கள் பிசாசு எல்லாவோட ஜனங்களை இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு பசுத்தாவை அறிக்கை எல்லா பிசாசு வந்து நாடே திராட்சை நீங்கள் கூட ஒருவன் நீ வார்த்தை நிலைத்திருந்து சொல்லி முடியும். ஒருவன் உண்மையிலும் நீச்சல் ஆயத்துக்குள்ள சொன்னது போல ஒருவன் இயேசு அவனியில் நிலைத்திருக்கும் போது அவன் மிகுந்த கனிகளுக்கு ஒரு ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான சந்தை, வெற்றி ஜெய, ஆசீர்வாத மகிமை காண புகழ் வெற்றி கனி குடும்பம் சொல்லப்படுகிறதாவே. அதுபோல இந்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு நீச்சல் ஆயத்துக்குள் கொண்டு போகிறதாவே. ஆதாமி சிந்தை மரணம், கணுக்கால், முழங்கால், இடுப்பல் இதெல்லாம் சுய திட்டங்கள் இருக்கும்போதாக ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தடையாக இருக்கிறது. நீச்சலாய் அனுபவத்துக்குள் செல்ல கண்ட்ரோல் மொத்தம் தேவனுடைய கண்ட்ரோலில் போவ, பிசாசின் கண்ட்ரோலுக்கு விடுதலையாகி 100க்கு 100 தேவனுடைய கண்ட்ரோலுக்குள் வர தேவன் பிசாஸ் விடுதலையாகி தெக்க போல பெரிய ஊழியக்காரனை மானது போல நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்கு ஜீவஸ்வர ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் அசுத்தா 2 பிசாசு ஒரு பசுத்தாவை இறங்கி தேவதூர் பணிவிடை செய்து தெக்க போல போய் அவனை பெரிய ஊழியக்காரனாய் மாற்றியது போல இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இறங்கி ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வர இந்த செய்தி கேட்க ஒரு நீச்சல் ஆயத்துக்கு கொண்டு வருகிறதாவே. இந்த செய்தி கேட்ட ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆவியிலே நிரம்பி பசுத்தாவிலே நிரம்பி மாபெரும் விடுதலை சுகம் பலம் பெற்றுக்கொண்டிருக்கிறதாவே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிப்பீராக ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலியும் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரையும் மறவாதே. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உருவாக்கிய பெரிய கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மாபெரிய ஏப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் இந்த செய்தி 13/9/2024 வேலூர் பகுதியில் கொடுக்குறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உருவாக்கிய பெரிய காரியம் செய்வார். கடைசி நாள் ஏப்பில் பங்கு என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உருவாக்குவார்.